ஆமாண்டா சிவா, இன்னைக்கு ராத்திரி பஸ்ஸில் புறப்பட்டு அவங்க வராங்க. சரி மாமா, நீங்க வரலையா? இல்லைடா, நான் வரல, அவங்க 2 பேர் மட்டும்தான் வராங்க. டே, அவங்க ஊருக்கு புதுசு, பார்த்து ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போ. சரி மாமா. அப்புறம் சிவா, அவங்க வந்ததும் மறக்காம எனக்கு ஃபோன் போட்டு பேசிடு. சரி மாமா, என்னடா? நான் ஃபோன் பண்றேன். சரி, வச்சிடட்டுமா? சரி மாமா. சரி. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. மீனா, மீனா, இது வரேன்ப்பா. காலங்கர்த்தால யாருக்கு போனு? ஹலோ, ஆமா, சொக்கலிங்க வீடுதான். ஆஸ்பத்திரியில இருந்தா? ஐயா, இது பூஞ்சோல கிராமம்தான், சொக்கலிங்கம் வீடுதான். ஆனா நீங்க கேக்குற புவனாலாம் எங்களுக்கு யாரும் தெரியாது. அவங்கள பத்தி இங்க எதுக்கு பேசிக்கிட்டு? வைங்க போன. ஏன் போன வச்சுட்ட? சம்மந்தம் இல்லாத போன் எல்லாம் வருதியா? யாரோ புவனாவா அவளை பத்தி பேசணும் நம்ம வீட்டுக்கு போன் பண்றாங்க. அவளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியும்? நான் தான் இங்க குத்துக்கலாட்டம் நின்னுகிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தொலைய வேண்டியதானே? வந்து சேர்ந்துருக்கீங்க பாரு, என் தலை எழுத்து. ஏன் அதுக்கு கத்துற எப்படி? நான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன், நீ சம்மந்தம் இருக்குன்னு சொல்ற. யாரு அந்த புவனா? அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி சம்மந்தம் இல்ல. அதத்தான் என்ன சம்மந்தம் நான் கேக்குறேன். எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பாட்டி கேக்குறதுலயும் என்னப்பா தப்பு இருக்கு? உண்மை என்னன்னு சொல்லிட வேண்டியதானே? அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? சின்ன பிள்ளையா லட்சணமா வாயை பொத்திக்கிட்டு உள்ளாரப்போ. சரிடா, அவ சின்ன புள்ள, நான் இந்த வீட்டுக்கு பெரியவ தானே, என்கிட்ட சொல்லலாம்ல? ஐயோ, காலங்கத்தால 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி என்ன வத ஒட்டுறீங்க? போய் தொலைங்களே. உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், காதுல விழல, போய் தொலைங்களே. ஐயா. யாரா அவன்? சரி சரி, நீங்க உள்ளார போங்க. நாங்க எதுக்கு போனோம்? உள்ளார போக வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கிறோம். இந்த உண்மை என்னன்னு தெரியாம நாங்க எங்க இருந்து போக மாட்டோம். சொன்னா புரியவே மாட்டாங்க. என்னடா? ஐயா வந்து என்ன விஷயம்? அவங்க இருக்கட்டும், நீ வந்த விஷயத்தை சொல்லு. இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து போன் வேற வந்துச்சு. ஆஸ்பத்திரியில இருந்தா? ஆமா. ஐயா, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா ஐயா. எங்க அப்பா தான் புவனம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நீ வந்த விஷயத்தை சொல்லி தொலைடா. புவனம்மாக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு ஐயா. அது கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும். ஏண்டா, இதை தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? ஓயாம பணம் பணம் ஏன்டா நச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாசமா போறவங்களா? ஆஸ்பத்திரி போன் நம்பரை கொடுறா, நான் பேசிக்கிறேன். 2352671. உங்க அப்பனங்க வீட்டில் இருக்காரியா? அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னைய தூது அனுப்பிச்சானாக்கா. சரி சரி, உங்க அப்பனை கூட்டிகிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ போய் வேலையை பாரு. போடா போ, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். வந்துட்டு போறான் பாரு பட்டு கருப்பேன். அவனையும் அவங்க அப்பனையும் சாத்து சாத்தி அந்த புவனா யாரு என்னன்னு அவ சரித்திரத்தையே கண்டுபிடிக்கிறேன். விட்டுருவானா நானு? காத்துறான். ஏமா, புவனா எங்க? அவங்க நேற்று நைட்ல இருந்தே காணோம் சார். காணுமா? எங்கன போயிட்டா? அதெல்லாம் தெரியாது சார். என்னம்மா இப்படி பொறுப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சார், நீங்க எதுவும் வந்தா டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்குங்க. ஐயா, நீங்க வாங்க வாங்க ஐயா. மாத்திரை எழுதிருக்கம்மா. டெய்லி 3 வேளை 5 நாள் சாப்பிடணும். வயிற்று வலி நின்று போச்சுன்னு இடையில விட்டுறக்கூடாதுமா. ஒழுங்கா சாப்பிடணும். சரிங்க. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, 7ஆம் நம்பர் வார்டில் புவனான்னுட்டு. ஆமா, அந்த பொண்ணு நேற்று ராத்திரிலேருந்து காணும்னு சொன்னாங்க.
என்ன டாக்டர் நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம சொன்னா? உங்க பேரு? சொக்கலிங்கம். மிஸ்டர் சொக்கலிங்கம், நீங்க முதல்ல டாக்டர் கிட்ட பேசுறோங்கிற பொறுப்போட பேசுங்க. உங்க பேஷண்ட் புவனா ஒரு மெடிக்கல் பேஷண்ட்டோ ஒரு சர்ஜிக்கல் பேஷண்ட்டோ இல்ல சார். அவங்க மென்டலா டிஸ்டர்ப் ஆனவங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆயா மட்டும் போதாது, பேஷண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணுங்கிறது தான் எங்களோட முதல் கண்டிஷன். தப்பெல்லாம் உங்க பேர்ல வச்சுட்டு எங்களை ஏன் சார் ப்ளேம் பண்றீங்க? சரி, இப்போ என்ன? பேஷண்ட்டை காணோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாமா? அதெல்லாம் வேண்டாம் டாக்டர். இப்போ உங்க நடவடிக்கையை பார்த்தா தான் இல்லீகலா தெரியுது. மிஸ்டர் சொக்கலிங்கம், ஒன் சைடா ஹாஸ்பிட்டல் மேல ப்ளேம் பண்றதை விட்டுட்டு பேஷண்ட்டை தேடுறதுக்கான வழியை பாருங்க. நாங்களும் எங்க கடமையை செய்றோம். சரிங்க டாக்டர். பாருங்க. பாவி பாவி, கேட்கிறப்பெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே, கடைசியில் எந்த நிலையில கல்ல தூக்கி போட்டியாடா? ஐயா என்னை மன்னிச்சுங்க ஐயா. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலையா. வாய மூடுற. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? என் மானம் மரியாதை சுயகவரம் அத்தனையும் காத்துல பறக்க போகுதே, அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? ஐயா அப்படிலாம் நடக்காது ஐயா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே. புவனாவே தாயம்மா கூட்டிட்டு போயிருக்கா. இனி அவ சும்மா இருக்க மாட்டா, என்ன தூங்க விட மாட்டா, நிம்மதியாவும் இருக்க விட மாட்டாடா. இந்த ஊர் சனங்கள்லாம் சேர்ந்து என் முகத்துல காரி துப்புற அளவுல கொண்டு போயிருவாடா. ஐயோ ஐயா, விட மாட்டேன். அவளை விட மாட்டேன். என் கூட பிறந்த அக்கனோட பார்க்காம அவளை கண்டம் துணமா வெட்டி போட்டுட்டு அந்த புவனா கூட்டு வந்துடுறயா. வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. ஆண்டவா, முக்காடு எதுக்கு எடுத்துட்டு உன்னை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த பாவி கிட்ட போய் சொல்லிட்டா அவன் நம்மள கண்டம் தொண்டமா வெட்டி போட்டுருவானே. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்களேன். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அம்மா, நானே இந்த ஊருக்கு புதுசு, அதை தெரியுது பாருங்க. அந்த பெட்டிக்கல்ல கேளுங்க, கரெக்டா அட்ரஸ் சொல்லுவாங்க. இந்தாங்க, நான் வரேம்மா. போனா நான் போய் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க வா, இங்க வா, இங்கே இரு. என்ன ஐயா ஐயா. என்னம்மா? இந்த விலாசம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த அட்ரஸ் ஆமா, நேரா போனீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் வரும், அதுக்கு பக்கத்து தெருதாம்மா. நன்றியா. சரிங்கம்மா. பக்கத்து தெருவில் தான் இருக்கான் போனா. இந்த போனா போனா, ஐயோ போனா போனா போனா, ஐயோ காணமே, நான் என்ன பண்ணுவேன்? போனா போனா, ஐயோ இங்கேயும் காணுமே. போனா எங்க போயிட்டா? போனா அம்மடே, போனா போனா, ஐயோ ஐயோ.
பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்மை எதுடி உனக்கு? குடுபூனா குடுபூனா, அம்மா உனக்கு வேற வாங்கி தரேம்மா. வேண்டாம், நமக்கு வேண்டாம், நான் வேற வாங்கி தரேன். பூரா பூரா பாப்பாவை கொடு. வேண்டாம்மா, நான் வேற வாங்கி தரேன். பூனா 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 பூனா. ஐயோ, வாமா வா. வாமா வா. இங்க எதுக்கு வந்தோம்? இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம். அப்போ டாக்டர் நர்ஸ் எல்லாம் எங்க? அவங்க யாரும் இங்க இல்லம்மா. இனிமே உனக்கு டாக்டர் நர்ஸ் எல்லாமே நான் தாம்மா. அப்ப நீயும் ஊசி போடுவியா? போட மாட்டேம்மா, போட மாட்டேன். பசிக்குது. இந்த பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இங்க உட்காரு. வீட்டை பத்தியா எவ்வளவு சத்தியம் சனாரமா இருக்க. அம்மா போய் சுத்தப்படுத்திட்டு வரேன். இங்க உட்காரு. எங்கேயும் போயிடாத என்ன? சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. சும்மா பாப்பாட்டி. பாட்டி, மாமா போறது பாரு. சும்மா பேசாம. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சிவா பேர்ல டபுள் ரூம் ஒன்று புக் பண்ணிருக்கேன். 1 மினிட் சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரூம் பாய் வருவான். சரி, இவ்வளவு அவசரம் இல்ல. வாங்க வந்து உட்காருங்க. எப்பா, ஐயோ. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? நாங்களே தான் வந்தோம். இல்ல பாட்டி? ஆமாண்டா, மீனாக்கு ஒன்று திடீர்னு பார்க்கணும் போல தோணுச்சு. அவ அவங்க அப்பங்கிட்ட சொன்னா, உன் மாமனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவனுக்கு 7 ஊர் பஞ்சாயத்து. சரி, நான் தான் கூட கூட்டிட்டு போயிட்டு வரேனேன்னு வந்தேன். போய் சொல்லாதீங்க பாட்டி, மரியாதை உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? அட யாரா இவன், உன்னை சும்மா பார்க்க வந்தோன்றேன். ஏன் பாட்டி, நான் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நாளாவது யாராவது என்ன தேடி வந்திருக்கீங்களா? அதான் நீ அப்பப்போ வந்துட்டு போறல. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப கூட நான் திருவிழாக்கு வந்து போனேன்ல, அப்புறம் என்ன? என்ன பாட்டி இது? பாத்துட்டு போலான்னு ஆசையா வந்தா இப்படி தொண்ணு கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. அதானே. ஏண்டா, நாங்க இங்க 2-3 நாள் இருந்து உன்னை பாத்துட்டு போறதா இல்ல உடனே பஸ் ஏறி ஊருக்கு போறதா? தெரியும் தெரியும். இப்படி மெரிட்டிய காரியத்தை சாதிக்கிறவங்க தானே நீங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன பத்தி அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டு யாரோ உங்ககிட்ட வந்து ஏதோ சொல்லிருக்காங்க. அத நம்பி நீங்க எங்க வந்திருக்கீங்க, கரெக்டா?
மாவுல நெஞ்சுதான் குறுகுறுக்கும்பாங்க. நீங்க ஏதோ தப்பு தண்டா பண்ற, அதான் இப்படி எல்லாம் பேசுற. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்